guys, welcome back to my YouTube channel. You're watching Psychrox and this is Manas. Today we are not going to play BGMI ஏன்னா லேண்ட் ரொம்ப அறுத்து போச்சு. சரி வாங்க இன்னைக்கு பிளே ஸ்டோர்ல போய் என்னதான் புதுசா கேம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு டாப் சாட்ஸ்குள்ள போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா இங்க பாருங்க கோடிக்கணக்கான கேம்ஸ் வந்து டாப் சாட்ஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அப்படி நம்ம ட்ரை பண்ண போற முதல் கேம் பாருங்க ஹண்டர் அசாசின். பாருங்க சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. ஹண்ட் பண்ணணும், ரூட் பண்ணணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏத்துவோம்னு சொல்லிட்டு ஏத்திட்டு உள்ள போய் கேம்குள்ள போய் என்ட்ரி ஆனா ஸோ இதுதான் அந்த கேமோட இன்டர்ஃபேஸ். ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க டுட்டோரியல் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வி ஹேவ் டு ஜஸ்ட் கிளிக் தட் எனிமி அண்ட் யூ வில் கெட் டைமண்ட்ஸ் ஆஃப்டர் கில்லிங் அண்ட் யூ ஹேவ் டு ரன் அண்ட் ஹைட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் எனிமி. அதுக்கப்புறம் வந்து அடுத்த எனிமியை போடணும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்தோம் சுட்டோம் சாவடிச்சோம் ரிப்பீட்டு, வந்தோம் சுட்டோம் சாவடிச்சோம் ரிப்பீட்டு, அதே தான். ஆனால் நீங்கள் டைரெக்டாக அவர் முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னா டபுள் கில் அடிக்கலாம். சரி நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வந்தோம் சுட்டோம் சாவடிச்சோம் ரிப்பீட்டு, வந்தோம் சுட்டோம் சாவடிச்சோம் ரிப்பீட்டு, வந்தோம் சுட்டோம் சாவடிச்சோம் ரிப்பீட்டுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 3 மேட்ச் போட்டீங்க. சரி கேம் பிளே நல்லா தானே இருக்கு, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும், அடிக்கடி விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போதான் பிளான் போட்டேன். சரியா அடுத்து என்ன நடக்குன்னு பாருங்களேன். ஃப்ரீயா ஒரு ஸ்பின் கொடுத்தாங்க. நான் கூட என்னமோ சுத்தலேன்னு சொல்லிட்டு அவங்க டுட்டோரியல் அதுக்கும் காட்டினாங்க. அதையும் சேர்த்து நான் சுத்தி விட்டேன். சுத்தி விட்டக்கப்புறம் 1 இல்லை 2 இல்லை 100 இல்லை 200 இல்லை 1600 டைமண்ட்ஸ் கொடுத்தாங்க. நான் அந்த சந்தோஷத்துல உள்ள போய் கிரேட் ஓப்பன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு ரேண்டம் ஸ்கின் தூக்கி கொடுப்போம்னு பார்த்து நம்மளுக்கு ஒரு டாப்போட ஸ்கின் கொடுத்தாங்க. நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே வரக்குள்ள ஆடை போட்டாங்க. சால்ட் ட்ராக் சேவ் இன்வெஸ்ட். சரி அடுத்த மேட்ச் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெஸ் இன்னும் கொஞ்சம் போகும், அந்த ஆட் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படி போயிடும் அப்படின்னு நினச்சி அடுத்து ஒரு 2 மேட்ச் போட்டேங்க. 2 மேட்ச் போட்டக்கப்புறம் ஒரு கிரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க, ஒரு ஸ்பெஷல் கிரேட்டுன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நிறையா கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அது கிளிக் கூட பண்ணல. அடுத்த ஆட் மறுபடியும் அதே சால்ட் சேவ் லைஃப் ட்ரஸ்ட் இன்வெஸ்ட். சரி ஸ்பாட்டிஃபைல தான் ஆடை போட்டு கொள்றாங்கன்னு பார்த்தா சரி மைண்டை ஃப்ரீ பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேம் விளாட வந்து அங்கேயே ஆடா போட்டு தள்ளுறாங்க. அதான் வெறுப்பாயி ஹண்டர் அசாசின் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டி போச்சு. அடுத்த பார்க்க போற கேம் பேரு ரேம் கார் கேம்ஸ் ஜிடி காஸ்டன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கேம்ல ரேம்ஸ் இருக்கும், கார் வச்சு குதிக்கலாம் விளையாடலாம் அப்படின்னு தோணுது. நானும் அதே மாதிரிதான் போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் எல்லாம் படிச்சுட்டு உள்ளக்க போனா லோட் ஆகுது ஆகிக்கிட்டே 2000 years later. லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. One eternity later. அப்பாடா ஃபைனலி வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு டக்குன்னு எதை பத்தியும் யோசிக்காம டக்குன்னு கேமுக்குள்ள மட்டும் போயிட்டு முதல்ல ஒரு ரேஸை போட்டுருந்தா ரேம்ப்ல குதிச்சு மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடுத்து உள்ளக்க போனா மறுபடியும் ரோடிங். ஆனா ஃபைனலி வந்துருச்சு. இத்தனை கார்ஸ் இருந்துச்சு, நான் கூட ரேஸ் வருவாங்கன்னு நினைச்சா வாவ் பவர் ரேஞ்சர்ஸ் கலர் வயலட் எல்லோ ரெட் கிரீன், இது பிங்க் கலர் டெட் பூலும் கோல்டன் கலர் அயன்மேனுமா. சரி நம்மள கோல்டன் அயன்மேனோட நிப்பாட்டிக்குவான்னு நினைச்சா நோ, அது எப்படி விடுவாங்க? பச்சை கலர்ல ஏதோ காப்ளினா. உள்ளக்கு போய் பார்த்தா இவர் மட்டும் தான் ஸ்பைடர்மேன் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சு. இது யாருன்னே தெரியல, ஹாக்காயின்னு நினைச்சேன். அதுக்கு பாருங்க ஏன் மஞ்சள் இருக்காருன்னு தெரியல. தயவு செஞ்சு இந்த பெண்ணை ஸ்கார்லெட் ஜோஹன்சன் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அண்ட் நோ ஐடியா ஹூ இஸ் தி சூப்பர் ஹீரோ. கடைசியில் நம்மள பர்பிள் கலர் பவர் ரேஞ்சர் ஆக்கி பறக்க விட்டாங்க. சரி வண்டியாவது கிடைச்சிச்சே, கையபூச மாதிரி இருக்குன்னு சொல்லி பறக்க ஆரம்பிச்சா வண்டி அப்படியே கவுந்துருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க வண்டியை நம்ம எப்படி தலையிலேயே ஓட்டிக்கிட்டு போறோம். ஆமா டே பிடிச்ச மாதிரி கடுப்பாய் கடைசியில கேமை பாஸ் பண்ணி வெளியே வந்து அடுத்த மோடுக்கு போனா கார் இந்த இடத்துக்கு கொடுத்துருந்தேன். சரி நிறைய கார் இருக்குதே ரேஸ் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ஓடினா தெரியும் பார்த்தா ஒத்தப்பைய கூட ரேஸ்க்கு வர மாட்டான், நம்மள மட்டும் ஓடுன்றேன். அப்ப எதுக்கிட்ட அந்த 3 2 1 கடைசியில டென்ஷன் ஆகி அன்இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சாரி ப்ரோ. சரிடா இதோட வீடியோ கண்டென்ட் முடிச்சுக்கலாம்னு நினைக்கும் போதுதான் நம்ம கண்ணில் ஒரு புது கேம் படுது. அந்த கேம் பேரு தான் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3D அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் பைக்ஸ் 3Dனா என்ன எதிர்பார்ப்பீங்க? ஒரு ராயல் என்ஃபீல்டு, ஒரு ஹோண்டா, ஒரு டியோ ஸ்கூட்டி. சரியா அதனால் அவங்களோட போஸ்டர்லயே பாருங்களேன் மான்ஸ்டர் ட்ரக்கு, ட்ரெயின்ஸு அண்டு சம்டைம்ஸ் ஐ திங்க் ஹெலிகாப்டர்ஸ் கூட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த கேம்ல. ஆனா பைக்ஸே காணுங்க. இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் இருந்துச்சு. டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு நேரத்துல. இந்தியன் பைக்ஸ்ன்றாங்க ஆனா பைக்ஸை காணும். ஆனா அப்புறம் தான் 4வது போஸ்டர்ல பார்த்தா பைக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இந்தியன் பைக்ஸ்ன்னு சொல்லிட்டு. கடைசியில ஒரு ராயல் என்ஃபீல்டை பார்த்தோன்னே ஒரு வாட்டியாவது அந்த ராயல் என்ஃபீல்டை நேரில் தான் வாங்க முடியல, கேம்லயாவது வாங்குவோம்னு சொல்லிட்டு ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஆனா கேம் உள்ள வந்தோடனே ஃபுல்லா பார்த்தா பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்துச்சா என்னன்னே தெரில. போஸ்டர் லோட் ஆரியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹை குவாலிட்டி போட்டு அப்பயும் வரல.
வெயிட் அ மினிட், இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எந்த கேம்ல? ஜிடிஏ ஃபைவ்ல காப்பி எடுத்து இன்னும் ஜிடிஏ ஃபைவ்னு சொன்ன உள்ளக்கு சிஜிஏ வரான். ஜிடிஏ ஃபைவ் மாடு போட்டு அதுல சிஜிஏ வர வச்சிட்டீங்களேடா கடைசியில. என்ன இவ்வளோ பெருசா இருக்கு பெட்டு? ப்ரோ, இஸ் திஸ் பெட் ஃபார் சிங்கிள் பர்சன் ஆர் ஃபார் அ ஹோல் ஃபேமிலி ப்ரோ? சரி, இந்த கிளாஸ் உடையுதான்னு சொல்லிட்டு பக்கத்துல ஓடி போய் பார்த்தோம், ஒன்றும் ஆகல. சரி, பாருங்க எக்ஸாக்டா ஜிடிஏ ஃபைவ் கன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு டெக்ஸ்டர்ல, மற்றபடி அதே தான். ஷூட்டிங் சவுண்ட் மாட்டியிருக்காங்க டெவலப்பர்ஸ். வேற என்ன இருக்கு? ஸ்னைப்பர் ரைஃபிள். சரி, கிளாஸ்லன்னு சுட்டா வெளியே போதா? எவ்வளவு ரியலிஸ்டிக்கா எடுத்துருக்காங்க பார்த்தா. ஷோல்டருக்குள்ள இருந்து ஜூம் போகுது, அதாவது ஷோல்டருக்குள்ள இருந்து ஸ்கோப் வச்சு ஜூம் வைக்கிறான். பாருங்க பாருங்க, கஷ்டப்பட்டு எய்ம் வச்சு சுட்டேங்க. பிஜிஎம்ஐல கூட இவ்வளவு கஷ்டப்பட்டு எய்ம் வச்சது இல்ல. ராக்கெட் லான்ச்சர் விடுவோம்னு பார்த்தா மூஞ்சிக்கு நேரம் வெடிக்குது, ஒண்ணுமே ஆகல. அவ்வளவுதான் எஃபெக்டான்னு சொல்லிட்டு சரி, கண்ணாடியே உடைய மாட்டேங்குது, எங்க வண்டி வெடிக்க போகுதுன்னு அமைதியா போயாச்சு. ஒன்னும் நடக்கல. கடைசியில என்னடா இதுன்னு பார்த்து சரி, கடைசியில இருக்க மைனை போட்டு வெடிக்க வச்சு பார்ப்போம், எவ்வளவு எஃபெக்ட் இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தா கடைசியில நம்ம கையில டெட்டோனேட்டரே கொடுக்கவே இல்லை. சரி, கடைசியில சுத்தி 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 என்னமோ போன் ஐக்கன் இருக்கீங்க, உள்ள போய் பார்த்தா என்டர் டெக்ஸ்ட்னு வருது. என்ன போடுவேன் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க? அதே தான் நானும் போட போறேன்னு நினைக்காதீங்க, நான் வேற போட போறேன். ஆமா, இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ கண்டென்ட்ல கஷ்டப்பட்டு இப்படி கொடுமையான கேம் நான் பாக்குறேன். எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் பொழுது போகாம என்ன பண்ணன்னு தெரியாம என்னென்ன இருக்கோ ஃபோன் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உட்காந்து பாக்குறோம், உள்ள ஜிடி ஆன்லைன்ல வர மாதிரியே நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. கேமரா ஆன் ஆகல. ஆனா எனக்கு கன்ஃபார்ம் சொல்றேன், இந்த கான்டாக்ட்ஸ்ல இருக்க எல்லாருமே இந்த டெவலப்பர்ஸோட பேரா தான் இருக்கும். ஏன்னா வேற பேர் வைக்கவே எங்களுக்கு தெரியல, எப்ப பார்த்தாலும் சந்தி. கடைசியில எப்படியோ ஸ்டிக்கி பாம்போட ஆக்டிவேட் பட்டன் கிடைச்சிச்சு. பார்த்தா தீபாவளி வெடியுமே வெடிக்குது, இது என்னன்னே தெரியல. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேவா? சரி, ஃபோன் நோண்டியாச்சு, என்ன பண்ணலாம்னு தெரியல. ஸோ வாங்க வீடியோ ஒரு vlog பண்ணுவோம். இதான் எங்களோட மாடி. இந்த மாடியில இது ஒரு ரூம், என்ன ரூம்னு தெரியவில்லை, அதனால நாங்கள் சுற்றி சுற்றி காட்டுறேன். இதான் எங்களோட காரிடர். இங்கேருந்து அப்படியே வெளியே போனீங்கன்னா நான் இன்விசிபிளாக நடந்து நடந்து போவேன். அந்த அந்த சைடு கதவுக்கும் இந்த சைடு கதவுக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜிக். அதாவது இது வந்து பாத்ரூம் சொல்ல வந்தேன். இது வந்து ஐஸ் கட்டி வச்சிருக்கோம். ஐஸ் கட்டி உருவனதுக்கு அப்புறம் அதில் நான் போய் குளிப்பேன். அடுத்து நான் அப்படியே வெளியே போனேன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்களோட பிரம்மாண்டமான காரிடர். இங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா மிசைல் எடுத்து டம்மு டும்முன்னு உட்காந்து வரப்போற நல்ல எக்ஸ்பீரியன்ஸான லக்ஸரி கார்ஸை வெடிக்க வச்சுக்கிட்டு இருப்பேன். அப்புறம் கீழே விழுந்து நானே செத்து போயிருவேன். ஓ, சாவலையா? சரி, சாவ மாட்டேன். சரி, போர் அடிக்குது, மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு அந்த நைட் மோட் மாதிரி இருக்குன்னு ஏதோ போட்டா எபிலிட்டி எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. எபிலிட்டி கூட காப்பி அடிக்காம முடியல. அப்புறம் சரி, என்னடா கேமரால ரெக்கார்ட் ஆகும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பர்சன் மோட் டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் இதை மொபைலுக்காக கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் டு தேர்ட் பர்சன்லாம் பண்ணி ஈஸியாக ஒரு ஆஃப்லைன் கேம் சின்ன பசங்க எல்லாருமே வச்சிருக்கானோ. ஹேட்ஸ் ஆஃப் டு த டெவலப்பர். சரி, இதையும் மிசைல் வச்சு பறக்கூடாதுன்னு யோசிச்சுதான், இல்லை வேணாம் நம்மளும் கொஞ்சம் ஓட்டுவோம், வரதுக்கு ஏதோ போர்ஸ் கார் மாதிரி இருக்கே தூக்கி விடுவோம்னு சொல்லிட்டு பக்கத்தில் பண்ணிட்டா வந்தா இடிக்கிறான். விடுவோமா நாங்க? அதான் குடு குடுன்னு ஓடி போய் வெளியே வாடான்னு சொல்லி எடுத்து அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி செக் பண்ணா கதவை எத்தி உடைச்சு அவனையும் என்னமோ பண்ணா. அவனும் படுத்துட்டான் ரோட்ல. சரி, எந்திரிச்சு அடிக்க வருவான், நகருவான், ஓடுவான், ஏதாவது எதிர்பார்த்தா ஜி பூம்பான்னு மறைஞ்சிட்டான். சரி, போனது போயிட்டான். நம்ம ஓட்டுவோம் நம்மளோட பகானி கார் ஃபெராரி கார் நினைச்சு ஓட்ட ஆரம்பிச்சு அப்புறம் சுத்த ஆரம்பிச்சாச்சு ஊரை. உங்களுக்கு புரியும் ஏன் அப்படின்னு சுத்திட்டு இருக்கேன். ஏன்னா என்கிட்ட பிஜிஎம்ஐ கண்டுட்டு கிடைக்கல, வேற வழி இல்லாம நம்பகினி எடுத்து அதை சுத்த ஆரம்பிச்சாச்சு. பொழுது போலயே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற கார்லாம் எடுத்து சுத்திக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம ஆட்ல காமிச்ச மாதிரி நான் கூட அது கிளிக் போயிட்டு நினைச்சேன், பார்த்தா உண்மையிலேயே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்துச்சு. கடைசியா லாம்போல வந்து இறங்கி ட்ரெயினை பிடிச்சி இங்க இறங்கிக்கு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி நம்ம கடைசியா மில்டால வந்து இறங்கி ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். இது வெறும் அர்கேட் மேட்ச்னால இதை நீங்க ரொம்ப பார்க்க மாட்டீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்கேஜிங்கா பார்த்துட்டு கடைசியா ஒரு லைக் பண்ணாம போனா நல்லா இருக்காதுல்ல. ஆனா தயவு செஞ்சு ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்சா நீங்க புது ஆளா இருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் பார்க்கணும், இப்படிலாம் ஒரு கேம்ஸ் எல்லாம் நம்மள போய் பிளே ஸ்டோர்ல இருக்கேடா, அதை போய் டாப் சார்ட்ஸ்ல வச்சிருக்காங்களேடான்னு கொடுமையா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸையும் டேக் பண்ணி விட்டு அந்த வீடியோஸ் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒரு லைக் தட்டி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.